أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வாட்ஸ்அப்பில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான பதில்களை வாரந்தோறும் புதன்கிழமை அன்று நாம் வெளியிட்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது கேள்வியாக, உடல்நிலை சரியில்லாத ஒருவருக்காக துவா செய்ய சொல்லி ஜும்மாவில் பொது அறிவிப்பு செய்யலாமா என்று யாசின் என்ற சகோதரர் மதுரையிலிருந்து கேள்வியை கேட்டிருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத ஒரு நோயாளிக்காக ஜும்மா தொழுகைக்கு பிறகு அறிவிப்பு செய்யக்கூடிய நடைமுறைகள் நாம் பள்ளிவாசல்களிலே பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி நடைமுறை கூடுமா என்றுதான் சகோதரர் கேட்டிருக்கிறார். அப்போ இதை கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அதாவது ஒருவர் இன்னொருவருக்காக துவா செய்வது கூடுமா, துவா செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கலாமா என்று கேட்டால் நிறைய ஆதாரங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆதாரங்களோடு இந்த காரியம் சரிதானா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தன்னுடைய நோயை குணமாக்குமாறு பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இன் சபர்த்தி வலக்கில் ஜன்னா, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். வ இன் ஷிஅதி தஅவுத்துல்லாஹ, நீ கோரிக்கை வைத்தால் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், துவா செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். நீ பொறுமையாக சகித்து கொண்டு இருந்தால் உனக்கு சொர்க்கமே கிடைத்துவிடும், அல்லது நான் உனக்காக துவா செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுல எது வேணும், நான் துவா செய்து உனக்கு குணமாகணுமா, மறுமையில உனக்கு இந்த நோயை சகித்து கொண்டு சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோரிக்கை வச்ச பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? அஸ்பிரு, நான் சப்ராக இருந்து கொள்றேன், நோயை சகித்து கொண்டு இருந்துறேன், எனக்கு சொர்க்கம் வேணும் என்று அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது புகாரியில 5652வது இலக்கத்தில் இது பதியப்பட்டிருக்கு. அப்போ வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய நோயை குணமாக்க கோரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துவா செய்ய சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆதாரத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல்லா இப்னு புஸ்ரி என்ற சஹாபி அறிவிக்கிறார். அவர் சொல்ற, என்னுடைய தந்தை என்ன செய்யறாரு, விருந்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்னுடைய தந்தை வந்து நிறைய விருந்தை கொடுத்தாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விருந்து சாப்பிட்ட பிறகு வாகனத்துல ஏற போனாங்க. வாகனத்துடைய கடிவாளத்தை என் தந்தை பிடித்து கொண்டு எங்களுக்காக துவா செய்யுங்க என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சாப்பிட்டு வந்த பிறகு அந்த கோரிக்கை வச்சாங்கல்ல, எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி, அந்த கோரிக்கையை வைத்த பிறகு ரசூலுல்லாஹ் துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும், இவர்களுக்கு நீ அருள் புரி இறைவா. ஃபீமா ரஸக்தஹும், இவர்களுக்கு எந்த செல்வத்தை எந்த உணவை நீ கொடுத்திருக்கிறாயோ அதுல நீ அருள் வளத்தை கொடு. வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவர்களை நீ மன்னித்து விடு, அவர்களுக்கு நீ என்ன செய், அருள் புரி என்று என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க, அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் துவா கேட்டிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட என்ன செய்யலாம், ஒருத்தருக்காக துவா செய்யலாம். ஒருத்தர் கோரிக்கை வைக்கவும் அனுமதி இருக்கிறது, கோரிக்கை வைத்த நபருக்காக நம்ம துவா செய்யவும் அனுமதி இருக்கிறது என்பதை நம்ம இரண்டாவது ஆதாரம் பார்க்கிறோம். மூணாவதா, இது போல நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிற்காலத்துல ஒருத்தர் வருவாரு என்ற ஒரு முன்னறிவிப்பை செய்யறாங்க. உவைசுல் கர்னி என்ற ஒருத்தர் வருவார், தாபையினா வருவார். அவருடைய அடையாளம் வெண்குஷ்டம் அவருக்கு என்ன செய்யும், ஏற்பட்டிருக்கும். அவருக்கு தாய் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த உவைசுல் கர்னி என்ற ஒரு நபரை நீங்க அடைய நேரும் பொழுது உங்களுக்காக அவரிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குமாறு கூறுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஃபமுருஹு ஃபல்யஸ்தக்ஃபிர் லக்கும், அவரிடம் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு. இப்போ உவைசுல் கர்னி என்ற ஒரு தாபையின் வருவாரு, அவரிடத்துல என்ன செய்யுங்க, நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, அவர் தாபையின்கள்ல மிகச் சிறந்தவராக இருப்பார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சிறந்தவர்களா இருக்கக்கூடிய நபி தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு பின்னால் அடுத்த ஜெனரேஷன்ல தாபையின்களா வரக்கூடியவர்கள் இருக்காங்களே, அதுல உவைசுல் கர்னி என்ற ஒருத்தர் ஒருவர், அவர் சிறந்தவராக இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க,
பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்குமாறு கோரிக்கை வைங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒருத்தர் இன்னொரு ஒரு இடத்துல மனிதனாக நினைத்துதான், அல்லாஹ்வாக நினைத்து கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருப்பதாக நினைத்து கிடையாது, சக மனிதனுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுமாறு கோரிக்கை வைக்கலாம் என்பதற்கு இதை என்ன செய்யறோம், நம்ம சான்றா பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாங்கு முடிஞ்ச உடனே ஒரு துவாவை கேட்குமாறு சொல்றாங்க. பாங்கு முடிஞ்ச பிறகு ஸலவாத் சொல்றது, பாங்கு சொல்லும் பொழுது பாங்கு என்ன சொல்லப்படுதோ அதே போன்று பதில் சொல்லணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றது, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு முஅத்தின் சொல்லும் பொழுது நாம இதே மாதிரி பதில் சொல்லிட்டு வரணும். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத என்ற ஸலவாத் ஓதணும். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கேட்குமாறு நமக்கு சொல்றாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாஸிஹி தஅவத்தி தம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபஸீலா என்ற ஒரு துஆ. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நம்ம ஒரு உயர்ந்த பதவியை கேட்கிறோம், வசீலா என்ற ஒரு பதவியை நம்ம கேட்கிறோம். இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஸலுல்லாஹ லீ வஸீலா, எனக்காக நீங்கள் வசீலா என்ற பதவியை கேளுங்க பாங்குக்கு பிறகு. ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு பதவியாக அது இருக்கிறது. லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல ஒரு அடியாருக்கு தான் அல்லாஹ் அதை கொடுப்பான். எல்லா அடியாருக்கும் அந்த பரிசு கிடைக்காது, அந்த பதவி கிடைக்காது. ஒரே ஒரு அடியாருக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில கொடுப்பான். வ அர்ஜு அன் அகூன அன, நான் அந்த பதவியை பெறுவதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆசை வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபமன் சாலலியல் வசீலா ஹல்லத் லஹு ஷஃபாஆ, எவர் ஒருவர் எனக்காக இந்த வசீலா என்ற ஒரு பதவியை, மறுமையில் கிடைக்கக்கூடிய பதவியை எனக்காக எவர் கேட்கிறாரோ அவருக்கு ஷஃபாத் உறுதியாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக துஆ கேட்குமாறு சொல்றாங்க. வசீலா என்ற பதவி என்ன செய்யுங்க, எனக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செஞ்ச செய்திகள் எல்லாம் இப்படி ஏராளமான செய்திகளை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு நபர் இன்னொரு நபருக்காக என்ன செய்யலாம், துஆ செய்யுங்க என்று கோரிக்கை வைத்து துஆ செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சரியா? அப்ப இந்த ஒரு அடிப்படை நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர் கேட்ட விஷயம் என்ன, அவர் பள்ளிவாசல்ல ஒரு நோயாளிக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகள் இடத்துல அறிவிப்பு செய்யலாமா என்றுதான் அந்த சகோதரர் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே அதிகமான நோயாளிகள் இருப்பாங்க எல்லா காலகட்டத்திலையுமே. அப்ப நீங்க பள்ளிவாசலை நீங்க அறிவிப்பு செய்யறதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா ஒரு லிஸ்ட் பயன்படுத்த வேண்டியதுதான். ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச பிறகு ஜும்மா முடிஞ்ச பிறகு அந்த லிஸ்ட்டை நீங்க படிச்சு வாசிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். அப்போ அவ்வளவு நோயாளிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு பகுதியிலையுமே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால இதை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா ஒரு நடைமுறை சிக்கல்கள் இதுல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பித்அத்தாக கூட வருங்காலத்தில் மாறலாம். அதனால இது போன்ற ஒரு காரியத்தை விட்டு விலகி கொள்வது சிறந்தது என்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மக்கள் எல்லாருக்கும் கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வைங்க, எல்லாருடைய உள்ளங்கள்லையுமே ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக ஒருவர் இருப்பார். அவர் இறந்ததுனால எல்லா மக்களும் ஒரு பெரும் கொண்ட ஒரு கூட்டமே என்ன செய்வாங்க, கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அரிதான நிகழ்வுகளுக்காக துஆ கேளுங்கன்ற மாதிரி அறிவிப்பு செய்யறது தவறு கிடையாது. இதுவே ஒரு வாடிக்கையாக ஆக்குவதுதான் சிறந்த காரியம் இல்லைன்றதை நாம் என்ன செய்யறோம், தெரிந்து கொள்ளணும். என்றைக்காவது விதிவிலக்கா செய்யறது இதுல பிரச்சனை இல்லை என்பதுதான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேட்கிறார், சமையல் வேலை செய்கிறேன், கந்தூரி உருஸ் போன்ற இணை வைப்பான நிகழ்வுகளில் சமைப்பதற்கு போகலாமா என்று சகோதரர் கேட்கிறார். அதாவது தெளிவான ஷிர்க் நடைபெறக்கூடிய தர்கா வழிபாடு, இந்த உருசு கந்தூரி இது போன்ற ஒரு காரியம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகலாமா, போய் சமைச்சு கொடுத்துட்டு வரலாமா என்று சகோதரர் கேட்கிறார். இது பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டாக அதை பிரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நன்மையிலையும் இறையச்சத்திலையும் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலையும் வரம்பு மீறலான காரியத்திலையும் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நன்மையில இறையச்சத்துல ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யணும், பாவத்துல வரம்பு மீறலான காரியத்துல ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, நன்மையில நம்ம உதவுறது நமக்கு தெரியுது. ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோன்னு வைங்க,
இலவசமா கொடுப்போம் பணம், பள்ளிவாசல கட்டி கொடுப்போம். அப்போ இது நன்மைக்கு உதவுறது தானே இது. அப்போ இதுவும் நன்மைக்கு உதவுறத பார்க்குறோம். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நம்ம செங்கல் கம்பெனி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, மணல் வச்சிருக்கிறோம், சிமெண்ட் வச்சிருக்கிறோம், பள்ளிவாசல் கட்டுறதுக்குன்னு கேட்குறாங்க, நான் இலவசமா வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்குறோம்னா இது நன்மைக்கு உதவுறது. பாதி விலைக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோங்க, அப்போ என்னது இது நன்மைக்கு நம்ம உதவுறோம். எல்லாருக்கும் நம்ம 100 ரூபாய் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறோன்னு வைங்க, பாதியை குறைச்சு தானே கொடுக்குறோம். சலுகை விலையில கொடுத்தாலும் சரிதான், ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரிதான், அது நன்மைக்கு உதவுறது. அதே மாதிரி பாவத்துக்கு உதவுறதுனா என்ன? அப்போ ஒரு தர்கா வழிபாடோ ஒரு இணை வைப்பான காரியங்கள், தாயத்தா இருக்கட்டும், தகடா இருக்கட்டும், சிலை வழிபாடா இருக்கட்டும், கந்தூரியா இருக்கட்டும், உருசா இருக்கட்டும், இதெல்லாம் ஷிர்கான இணை வைப்பு நடக்கக்கூடிய காரியம், இதெல்லாம் நிரந்தர நரகத்துல சேர்க்கக்கூடிய காரியம். அப்போ இதுல நம்ம இலவசமாக போய் ஒரு காரியத்தை செய்து விட்டு வருகிறோம் அல்லது சலுகை விலையில செய்கிறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நன்மையில நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்க, இறையச்சத்துல ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுங்க, பாவத்துல வரம்பு மீறலான காரியத்துல ஒருத்தருக்கு உதவி செய்யாதீங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில சமைக்க போறீங்க, ஒரு டிரைவரா இருக்கிறீங்க, எந்த வேலைக்கு நீங்க போகும்பொழுதும் அவங்க உங்களுக்கு நீங்க இலவசமாக நீங்க செய்து கொடுத்தீர்கள் என்றால் நீங்க தீமைக்கு உதவி செஞ்சதா அர்த்தம். சலுகை விலையில நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுவும் நீங்க தீமைக்கு உதவி செஞ்சதா அர்த்தம். என்ன ரேட்டோ அது நீங்க செஞ்சு கொடுக்கறது தீமைக்கு உதவனதாக ஆகாது. இது முதலாவது அடிப்படை. இப்போ ஒரு தேங்காவை நம்ம விற்கிறோம்னு சொன்னா இந்த தேங்காவின் மூலமாக என்ன செய்யலாம், குழம்பு நம்ம போட முடியும், தேங்காவின் மூலமா கோயிலுக்கு கிடைக்கவும் முடியும். ஒரு ஊதுபத்தி நம்ம விற்கிறோம்னு சொன்னா ஊதுபத்தியை வீட்டுல நறுமணத்துக்கு போடவும் பயன்படுத்தவும் முடியும், ஊதுபத்தி தர்காவிலையும் மற்ற இடங்கள்லையும் பயன்படுத்தவும் முடியும், ஷிர்கான இடங்கள்ல கூட பயன்படுத்த முடியும். அப்போ இது போன்ற சேலை போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது, நன்மைக்கு பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். ஆனா அதை விற்கலாமான்னு கேட்டா விற்கிறது தடை இல்லை. அப்போ அவன் வாங்கிட்டு போகக்கூடியவன் தவறாக பயன்படுத்தும் பொழுது நான் அது பாவியாக ஆவேனான்னு கேட்டா நான் பாவியாக ஆக மாட்டேன், நான் நன்மையான நோக்கத்துக்கு தான் அதை விற்கிறேன். ஹலாலுக்கும் பயன்படுத்தலாம், ஹராமுக்கும் பயன்படுத்தலாம் என்ற இடம்பாடுள்ள மக்கள் தவறாக பயன்படுத்துவாங்க, பொருள் ஹராமானது கிடையாது என்ற மாதிரி உள்ள அடிப்படையாக இருக்குமானால் இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ நீங்க ஒரு டிரைவரா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க பல இடத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க நாகூருக்கு வாங்க, பழனிக்கு வாங்க, திருப்பதிக்கு வாங்கன்னா கூப்பிடுவாங்க, சென்னைக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க, எல்லா இடத்துக்கும் இப்போ நம்ம எங்க போறாங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை, எனக்கு தேவை கூலி, நான் டிரைவரா தான் போறேன் என்ற மாதிரி போயிட்டு வர்றது தவறு கிடையாது. அது மாதிரி சமையல் வேலைக்கு உங்களை கூப்பிடுறாங்களா, அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, மண்டப திருமணங்களை கூப்பிடுவாங்க, வரதட்சணை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, இப்போ பல இடங்கள்ல உங்களை கூப்பிடதான் செய்வாங்க. அப்போ நீங்க சலுகை விலை இல்லாம ஃப்ரீயா இல்லாம நீங்க போய் பண்ணி கொடுத்துட்டு வர்றீங்கன்னு சொன்னா அங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம நீங்க செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க தீமைக்கு துணை போனவராக ஆக மாட்டீங்க. அப்ப இந்த அடிப்படை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது அடிப்படை என்னன்னு சொன்னா, அதாவதுங்க ஒரு காரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பாருங்க. உதாரணமா இந்த ஒரு செய்தி பாருங்க, புகாரியில 1770 ஹதீஸ்ல உக்கால் என்ற ஒரு சந்தை இருக்கு, துல் மஜாஸ் என்ற ஒரு சந்தை இருக்கு. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜாஹிலியா என்ற காலத்துல, அறியாம காலத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகு அங்க வியாபாரம் செய்யறது ஒரு வெறுக்கிறாங்க சஹாபாக்கள். எப்படி அங்க ஷிர்கான காரியெல்லாம் நடைபெறுது, நம்ம எப்படி வியாபாரம் செய்யறதுன்ற மாதிரி ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வருது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், குர்ஆன் வசனமே இறக்குறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபத்லம் மின் ரப்பிக்கும், அதாவது உங்கள் மீது குற்றம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது, இரட்சகனுடைய அருளை தேடுவது, பொருளாதாரத்தை தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை என்ற ஒரு வசனம் எப்போது அருளப்பெறுது அப்படின்னு கேட்டா, இந்த உக்கால் என்ற மஜாஸ் என்ற இடத்துல வியாபாரம் செய்யறது சம்பந்தமாக ஒரு வெறுப்பு அவர்கள் இடத்துல ஏற்படும் பொழுதுதான் இந்த வசனம் அருளப்பெறுது. அப்ப உக்கால் என்ற இடத்துல நீங்க வியாபாரம் செய்யறது தவறு கிடையாது. அதாவது ஷிர்கான காரியங்கள் நடைபெறக்கூடிய நேரத்திலேயே செஞ்சாங்களான்னு ஆதாரம் கிடையாது. ஷிர்க் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது பக்கத்திலேயே போட்டு கடை போட்டு அவங்க வியாபாரம் பண்ணாங்களான்னு ஆதாரம் இல்லை. அது போன்ற ஒரு சந்தைகள்ல, உக்கால் என்ற ஒரு சந்தையில, மஜாஸ் என்ற ஒரு சந்தையில அவங்க வியாபாரம் செஞ்சாங்க, மக்கள் வெறுக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அருளை தேடுவது குற்றம் இல்லைன்றதை பாக்குறோம். அப்போ அவங்க வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன, சஹாபாக்கள் எல்லாம் அப்போ இங்க போய் நம்ம எதுக்கு செய்யறதுன்ற மாதிரி நினைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உக்கால் என்ற துல் மஜாஸ் என்ற சந்தையில வியாபாரம் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி தர்றான். அதே மாதிரி இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு காரியத்துல ஒரு சந்தையில போய் நம்ம வியாபாரம் செய்யறோம், அதுல நம்ம இணை வைப்பில் நம்ம வீழ்ந்து விட மாட்டோம், ஷிர்கான காரியத்தில் நம்ம துணை போகக்கூடிய நபராக நம்ம மாற மாட்டோம் என்ற உத்தரவாதம் நமக்கு இருக்குமானால் நம்ம ஒரு இடத்துல போய் கடை போடுறதோ நம்ம ஒரு இடத்துல போய் கலந்து கொள்றதோ தவறு வராது. ஆனா இந்த இடங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடங்கள் கிடையாது. தர்கா வழிபாடு நடக்கக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும், கந்தூரி நடக்கக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும், உருசு இருக்கக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும்,
முழுக்க முழுக்க தீமை நடக்கக்கூடிய இடங்கள், ஷிர்கான காரியங்கள் தான் ஒரு பெரிய தலையாய காரியமாக அங்க செய்வாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல வல்லமைய இறந்து போனவர்களுக்கு முழுக்க முழுக்க வழங்குவாங்க. ஏராளமான அனாச்சாரங்கள் நடக்கும். ஆண் பெண்கள் உரசுறதுல இருந்து, பட்டாசுகள்ல இருந்து, ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்களில் இருந்து, இசை நடனங்கள்ல இருந்து ஹராமான காரியங்கள் அத்தனையுமே அங்க நடக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல போயிட்டு நம்ம ஹலாலான காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னாலும் அது ஈமானுக்கு ஒரு நெருக்கமான காரியமாக தெரியல, ஒரு உகந்த காரியமாக இல்லை. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில இடம்பெற்றிருக்கிறது, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ பைனஹுமா அல் முஷப்பஹாத், சந்தேகத்திற்கு இடமானவைகள் சிலது இருக்கிறதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் சில காரியங்கள் இருக்கிறது. ஃபமன் இத்தகல் முஷப்பஹாத், எவன் ஒருவன் இந்த சந்தேகத்திற்கு இடமானவைகளில் இருந்து விட்டு விலகி விட்டானோ அவன் இத்தகாலி தீனிஹி வ இறுதிஹி, அவன் மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த சந்தேகத்திற்கு இடமான காரியத்தை விட்டு ஒருத்தன் விலகிட்டான்னு சொன்னா அவன் மானத்தையும் பாதுகாத்துக்கிட்டான், மார்க்கத்தையும் பாதுகாத்துக்கிட்டான், தீனையும் பாதுகாத்துக்கிட்டான்றாங்க ரசூலுல்லாஹ். இதை சொல்லிட்டு தான் சொல்றாங்க, உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது, சீரானா உடல் எல்லாம் சீராயிரும். உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது கெட்டு போனா உடம்பெல்லாம் கெட்டு போயிடும், அதான் உள்ளம் என்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில தான் தெளிவுபடுத்துறாங்க. இதுலதான் ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை புரிய வைக்கிறாங்க. அந்த ஹலால் ஹராம புரிய வைக்கிறதுக்கு, வேலியோரம் மேயக்கூடிய அந்த ஆடு இருக்குது இல்ல, இது என்ன செய்யுங்க, வேலியை தாண்டிருமா இல்லையா, அடுத்த நிலத்துல வாய் வச்சிருமா இல்லையா, அந்த செடியை அந்த பொருளை மேஞ்சிருமா இல்லையா. அப்ப இந்த சந்தேகத்திற்கு இடமான காரியம் செய்பவர் இந்த வேலியோரம் மேயுமே அதற்கு ஒப்பானவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில் நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஹலாலா இது ஹராமா என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நெருடல் வருதா, அப்ப அதை விட்டு நீங்க விலகிக்கிறீங்க, அதான் உங்க ஈமானுக்கு பாதுகாப்பு, உங்க இறையச்சத்துக்கு மார்க்கத்துக்கு பாதுகாப்பு என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய செய்திகளை பார்க்கிறோம். தாமா யுரீபுக்க இலாமாலா யுரீபுக்க, எதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அதை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாததின் பால் சென்று விடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த புவானா என்ற ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து நான் ஒட்டகத்தை அறுக்கலாமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நான் வந்து புவானான்ற ஒரு இடத்தை தேர்வு பண்ணியிருக்கிறேன், அங்க ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு நான் நேர்ச்சி பண்ணியிருக்கிறேன், அறுக்கலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், அது என்ன புவானா, ஒட்டகத்தை அறுக்கணும்னா அறுத்துட்டு போற வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு புவானான்ல போய் நீ அறுக்கிற என்று கேட்கிறாங்க. நம்ம ஆளு ஒருத்தர் வந்து, நான் வந்து நாகூர்ல போய் ஒரு ஆடு அறுத்துட்டு வரேன்னு கேட்டா நம்ம எப்படி சொல்லுவோம், அது என்னடா நாகூர்ல போய் அறுக்கிற, இங்கே சென்னையில உனக்கு இடம் இல்லையா, பாண்டியில இல்லையா, மதுரையில இல்லையா, எங்கேயும் சொந்த ஊர்ல இல்லையா என்று கேட்போமா இல்லையா? அப்போ அங்க குறிப்பிட்ட ஒரு இடம் சொல்லும் பொழுது என்ன வருது, அங்க தர்கா இருக்கு, தர்கால போய் அறுக்க போறியா, அவுலியாக்கு அறுக்க போறியான்னு கேள்வி வருமா இல்லையா? எப்படி சொல்ல கேட்கறாங்க, அது என்ன புவானா, புவானா என்ற இடத்துல நீங்க அறுக்க போற அப்படின்னு கேட்கறாங்க. அங்க ஏதாவது சிலை வழிபாடுகள் ஷிர்கான காரியம் எதெல்லாம் நடைபெறுதா, பண்டிகை ஏதாவது அங்க நடக்குதான்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் இல்லையே என்று அவர் சொல்லும் பொழுது, உன்னுடைய நேர்ச்சியை நீ நிறைவேற்றி அந்த ஒட்டகத்தை நீ அறுத்து கொள்ளலாம் என்று சொல்ல அனுமதி தர்றாங்க. அப்போ ஒரு வணக்கம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை கூட சந்தேகத்திற்கு இடமான ஒரு இடத்துல செய்யக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ் சந்தேகமான காரியத்தை விட்டு விலகி சந்தேகம் இல்லாததின் பக்கம் போன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது, அப்போ தெளிவா அவன் ஷிர்கான காரியத்துக்கு தான் அவன் பயன்படுத்த போறான். இந்த கந்தூரி சாப்பாடா இருக்கட்டும், உருஸ் சாப்பாடா இருக்கட்டும், தீமைக்கு தான் அவங்க பயன்படுத்த போகிறார்கள். ஃப்ரீயா இல்லாம சமைச்சு கொடுத்தா குற்றவாளி ஆவோமானா குற்றவாளி ஆகிட மாட்டோம். ஆனால் இது போன்ற தீமையான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடத்துல இது போன்ற விஷயத்தை நாம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வகையில பாவம் செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறி விடுவோம். ஆகவே நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதுல இருந்து நம்ம விலகி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்றோம். அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேட்கிறார், ஒரு ஆட்டிறைச்சி கடைக்காரர் தான் சந்தையில் வாங்கி வந்த ஒரு பெண் ஆட்டை இறைச்சிக்காக அறுக்கிறார். அவர் தெரிந்தோ தெரியாமலோ 1 அல்லது 2 மாத சினை உள்ள ஆட்டை அறுத்து தோல் உரிக்கும் போது அந்த சினை குட்டி வயிற்றில் இருப்பதை எடுத்து இறைச்சி வாங்கும் மக்களிடத்துல மறைத்து விட்டு அந்த இறைச்சியை வியாபாரம் செய்கிறார். குட்டியை மறைப்பதை நாம் பார்த்து விட்டாலும் பார்க்காமல் இருந்தாலும் அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிடலாமா, அது ஹலாலா ஹராமான்னு கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா அறுக்கிறாப்புல, அறுக்கக்கூடிய அந்த நேரத்துல வயிற்றுல என்ன செய்யுது, ஒரு குட்டி வந்து அறுக்கும் பொழுது தெரியுது, அந்த குட்டியை எடுக்கிறாப்புல, அது இறந்த நிலையில இருக்கு. அப்போ அதையும் சேர்த்து என்ன செய்யறாரு, அடுத்து அவர் விற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த தாய் ஆடையும் விற்கிறாரு, அந்த குட்டியையும் சேர்த்து என்ன செய்யறாரு என்று சொன்னால் அந்த வியாபாரி விற்கிறார். அதை வெளிப்படையா எனக்கு தெரியுது, அதை வாங்கலாமா, அந்த மறைச்சு நமக்கு கொடுக்குறாருன்னா அதை வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ இது மார்க்க அடிப்படையில் அது கூடுமா அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு பிராணி நம்ம இருக்கிறோம், ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு
பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற முறையில் அறுக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டி இருக்கிறோம். ஜபஹ் செய்யறது ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு உடனடியாக இந்த தொண்டை பகுதியில் வச்சு வேகமாக அறுத்துறணும். துடிக்க கொல்லக்கூடாது, அதாவது ரொம்ப துன்புறுத்தி கொள்ளக்கூடாது. வேகமாக உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஜபஹ் செய்கிறது தான் நமக்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தருது. ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற ஒரு முறையை இஸ்லாம் ஹலால் என்ற முறையில் கற்றுத்தருகிறது. அப்போ இந்த முறையில் அறுத்து நம்ம பண்ணும் பொழுது தான் எடுத்து பார்க்குறோம், வயிற்றுல ஒரு குட்டி இருக்கு. ஒரு ஆட்டு வயிற்றுலையோ ஒரு ஒட்டக வயிற்றுலையோ ஒரு மாடு வயிற்றுலையோ ஒரு குட்டியே பார்க்குறோம். அப்போ இந்த குட்டி இருக்கிறது நமக்கு தெரியல, இப்போதான் அறுக்கும் போது தான் தெரியுது. அப்போ இறந்த நிலையில அது இருக்கு, அதை சாப்பிடலாமா இல்லையா என்று கேட்டா சாப்பிடலாம் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது என்ன செய்யறான், அந்த குட்டியை நம்ம அறுக்கும் பொழுது சாப்பிடலாம்னு கேட்டா நம்ம அறுத்தது தாயை மட்டும் கிடையாது, தாயை மட்டும் நம்ம ஜபஹ் செய்யவில்லை, ஹலால் செய்யவில்லை, அந்த குட்டியையும் சேர்த்துதான் நம்ம ஹலால் செய்திருக்கிறோம் என்பதைதான் நம்ம ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 143வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறான். அதுல 8 வகையை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். ஆடு மாடு ஒட்டகத்தை பத்தி 8 வகையை பத்தி அந்த ஆயத்துல அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அதுல 8 வகையில ஆண் பெண் என செம்மறி ஆடை பத்தி பேசுறான். அதுக்கு அடுத்து வெள்ளாட்டுல ஆண் பெண் என்ற இனம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அதுல அல்லாஹ் எதை உங்களுக்கு தடுத்திருக்கிறான், ஆணை தடுத்திருக்கிறானா பெண்ணை தடுத்திருக்கிறானா, எல்லாமே ஹலால் தானே உங்களுக்கு என்று அல்லாஹ் அந்த வசனத்துல பேசிட்டே வரும் பொழுது அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், அது பெண் பிராணிகளுடைய கருவறையில் உள்ளவற்றையா உங்களுக்கு அவன் தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான். பெண் பிராணியினுடைய கருவுல இருக்குதே அதையா அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன சொல்ல வரான், கருவுல உள்ளது உங்களுக்கு ஹலால்னு சொல்றான். குர்ஆன் நம்ம பார்க்கிறோம், அம்மா இஷ்டமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சையைன், செம்மறி ஆடா இருக்கட்டும் அது வெள்ளாடா இருக்கட்டும் அது ஆண் பெண்ணா இருக்கட்டும், அதுல கருவுல இருக்குதே அந்த கருவுல இருக்கக்கூடிய பெண்ணுடைய வயிற்றில் உள்ளதே அவன் தடுத்திருக்கிறானா உங்களுக்கு இல்லையே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், ஹலாலான விஷயமா தான் அது இருக்கிறதுன்னு பேசக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் தான் நம்ம அதை சாப்பிடுறது தவறு கிடையாது. தாயை நம்ம அறுக்கிறோம், நம்ம எதிர்ச்சியா பார்க்கிறோம், அந்த குட்டியும் இறந்த நிலையில் அது இருக்குன்னு சொன்னா அதை சாப்பிடுவது எந்த தவறும் கிடையாது, அது ஹலாலானதுதான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம சட்டத்தை புரிந்து கொள்கிறோம். திருமணத்துல பெண் வீட்டுல வலிமா விருந்து வைக்கப்படுகிறது, இது இஸ்லாத்தில் கூடுமா அல்லது எந்த அளவுக்கு விருந்து வைக்கலாம்? ரியாதில இருந்து துராப்ஷா என்ற சகோதரர் என்ன செய்யறாரு கேட்கிறார். அதாவது திருமணத்துல பெண் வீட்டுல என்ன செய்யறாங்க, விருந்து வைக்கிறாங்க, இது பெண் வீட்டு விருந்து கூடுமா என்பது அதனுடைய அளவுகள் என்னன்னு என்ன செய்யறார் சகோதரர் கேட்கிறார். இஸ்லாத்துல திருமணத்துக்கு உண்டான வழிமுறைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செலவுகள் சார்ந்த விஷயம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்று மஹர் என்ற ஒரு செலவு இந்த திருமணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஒரு சொத்தை ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும், திருமணம் ஆகக்கூடிய அந்த மணப்பெண்ணுக்கு அந்த மணமகன் தரணும். மணமகன் சார்பாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை தரணும். அதான் மஹர் என்ற கருத்தை இஸ்லாம் சொல்லுது. பெண் இடத்துல வாங்கக்கூடாது, அது வரதட்சணை, இஸ்லாம் அதை தடை செய்யுது. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஒரு விருந்து அதற்கு அரபியில வலிமா என்று சொல்லப்படும். வலிமா என்பதே ஒரு மாப்பிள்ளை தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய விருந்து தான், சரியா? இந்த மாப்பிள்ளை தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய இந்த விருந்துக்கு தான் வலிமா என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வலிமா என்பது பெண் வீட்டில் கொடுக்கலாமான்னு கேட்டாவே கேள்வியே சரி கிடையாது. கேள்வியை பெண் வீட்டில் வலிமா கொடுக்கலாமா என்பதற்கு என்ன ஆதாரம்? எந்த ஆதாரமும் அது கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, சமூக வலைதளத்துல பார்த்தா பெண் வீட்டுல வலிமா கூடும், பெண் வீட்டு சாப்பாடு கூடும் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வழிகேடான கருத்தை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வழிகேடு. அதுக்கு நம்ம மார்க்க ரீதியாக எந்த ஆதாரத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ம காண முடியாது. இந்த சமுதாயத்துல இன்னும் அதல பாதாளத்துக்கு தான் இந்த சமுதாயம் தள்ளப்படும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தீமைக்கு திருப்பி அழைச்சிட்டு போறாங்க, நம்ம அவங்கள வழிகேடான கருத்தை விட்டு காப்பாற்றி திருப்பி இங்க அழைச்சிட்டு வந்தா இவங்க எல்லாம் பயானம் செய்து என்ன செய்யறாங்க, நம்ம அங்க போலாம் வாங்கன்னு சொல்லி திரும்பி பழைய வழிகேட்டான கருத்தின் பக்கம் அழைச்சிட்டு போறதை பாக்குறோம். ஆகவே இவங்க சில விஷயத்தையும் என்ன செய்யறாங்க, ஆதாரம் என்ற பேர்ல வைக்கிறாங்க. அது ஆதாரமா இருக்கான்னு நீங்களே பாருங்க. அப்ப பெண் வீட்டு விருந்து சம்பந்தமாக வைக்கக்கூடிய எந்த ஒண்ணும் ஆதாரமாவும் நிக்கல. வலிமா என்பது முழுக்க முழுக்க மாப்பிள்ளை தரப்பில் தான் தரப்படணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்துக்கிறணும். அதுல முதலாவது ஆதாரம் பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புகாரில் 5172வது ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மனைவிய திருமணமான உடனேயே 2 முத்து அளவுக்கு, அதாவது 2 கை அளவுக்கு என்ன செய்யறாங்க, கோதுமையை ரசூலுல்லாஹ் வலிமாவை இருந்தா கொடுத்தாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் திருமணம் ஆகுது, பெண் வீட்டுல என்ன செய்யல, வாங்கம்மா நீங்க சாப்பாடு கொண்டு வாங்க கொடுக்கணும்லாம் சொல்லல, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வலிமா கொடுத்தாங்கன்றத பார்க்கிறோம்.
அது மாதிரி புகாரில 2893 ஹதீஸ்ல பாக்குறோம், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை மனம் முடிக்கிறாங்க. சஃபியா அம்மையார ரசூலுல்லாஹ் மனம் முடிக்கிறாங்க. மனம் முடிச்சிட்ட பிறகு ஹைஸ் என்ற ஒரு உணவு கொடுக்குறாங்க. ஹைஸ் என்றா என்னன்னு கேட்டா பேரிச்சம்பழம், நெய், பாலாடை கட்டி இதெல்லாம் சேர்த்து உருளை ஆக்கிடுவாங்க. நெய்யையும் பாலாடை கட்டி மற்றும் பேரிச்சம்பழம் இந்த மூன்றையும் ஒன்றாக உருட்டி எல்லாருடைய கையில என்ன செய்வாங்க, ஒரு உருண்டையா கொடுப்பாங்க. இதுதான் ஹைஸ் என்ற உணவு. இந்த ஹைஸ் என்ற ஒரு உணவை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவை திருமணம் முடித்த போது கொடுத்தார்கள், வலிமா விருந்து கொடுத்தாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரில 5168 இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. 4791, 4792, 4793 அப்படியே வரிசையா 10-15 இடங்கள்ல வருது. என்ன வருகிறது என்றால், மா அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷையின் மின் நிசாஇஹி மா அவுலம அலா ஸைனப் அவுலம பிஷாத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஸைனபுக்கு வலிமா கொடுத்தது போல வேற எந்த மனைவிக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, வலிமா கொடுக்கவே இல்லை. ஸைனபுக்கு ரசூலுல்லாஹ் கூடுதலாக வலிமா கொடுத்தது போல வேற எந்த மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கூடுதலாக வலிமா கொடுக்கவே இல்லை. என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒரு ஆட்டை கொடுத்துட்டாங்க. ஸைனப் அவர்களுக்கு ஒரு ஆட்டை வலிமா கொடுத்தாங்க. ஒரு ஆடுன்றது என்ன செய்யறாங்க, மற்றவங்களோட கூடுதலாக கொடுத்ததா அவங்க ஒப்பிடுறாங்க. நம்ம எப்படி செய்யறோம், ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பொருளாதாரத்தை திருமணத்துக்காக கரைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயர்ந்த ஒரு பொருளாதாரமா கொடுத்தது வலிமா என்பதை ஒரு ஆடுதான் என்பதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம புகாரில பாக்குறோம். 5168 இந்த செய்தியை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலாக நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவை அவங்க தான் கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளையாக அவங்க இருந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, நான் சொல்றேன் அடுத்த செய்தியில கட்டளையா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையா நீங்க வரக்கூடிய ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மார்க்கம் ஆயிடும், அதாவது ஒரு வழிமுறை ஆயிரும். அதுல பாருங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபித்தோழர், சொர்க்கவாசி என்று பெயர் வாங்கப்பட்டவர் இவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி பெறப்பட்ட சஹாபி இவர். ஷர்ட்ல வந்து ஒரு மஞ்சள் நிற கரையோட வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, தஸவஜத, திருமணம் செய்துட்டீங்களா? ஆமான்றாரு. அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னு கேட்டுட்டு, என்ன நீங்க மகர் கொடுத்தீங்க? பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு கொட்டை அளவுக்கு நான் தங்கத்தை மகரா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு ஆட்டையாவது நீங்கள் வலிமா கொடுக்கலாமே என்று ரசூலுல்லாஹ் அவங்களே என்ன செய்றாங்க, ஒரு அறிவுறுத்துறாங்க. கட்டளையாவே அதை சொல்றாங்க, அறிவுறுத்தி கட்டளையாக சொல்லக்கூடிய செய்தியை நம்ம புகாரில 2048 ஹதீஸ்ல பாக்குறோம். வலவ் பிஷாத், ஒரு ஆட்டை ஏனும் நீங்கள் வலிமா கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு ஆட்டை ஏனும் என்ற வார்த்தையை சொல்லி நீங்கள் வலிமா கொடுக்கலாம், கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகளை உங்களுக்கு என்ன காட்டுது, ஒரு மாப்பிள்ளை தரப்புல இருந்து ஒரு மகளுக்கு தரப்படணுமா, குடும்பத்தாருக்கு தரப்படணுமா, மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கு சேர்த்து வலிமா கொடுக்கப்படணும்ன்றதை நீங்க விளங்குவீங்களா? இல்ல நீங்க பெண் வீட்டாருக்கு கூட நீங்க பெண் வீட்டுல நீங்க சாப்பாடு போட்டுக்குங்க, மாப்பிள்ளை வீட்டுல சாப்பாடு போட்டுக்கிட்டோம் என்று விளங்குவீங்களா? அப்ப இப்படி விளங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த நபர்கள் வந்து பெண் வீட்டுல தனி சாப்பாடு, மாப்பிள்ளை வீட்டுல தனி சாப்பாடு சாப்பிட்டாங்க? நீங்க காட்ட முடியுமா? திருமணத்துல நீங்க சொல்றீங்களே வலிமா என்ற வார்த்தைக்கு வந்து திருமண விருந்துன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, இவங்க சொல்றது திருமண விருந்துன்னு மட்டும் அர்த்தம் கிடையாதான். அப்போ வந்து அதனால பெண் வீட்டுல என்ன செய்யலாமா, வலிமா கொடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன அவங்க ஆதாரம் காட்டுறாங்கன்னா, இந்த ஹதீஸ் இருக்குல்ல, ஷர்ரு தாமி தாமுல் வலிமதி யுதுஆ லஹுல் அகனியா வ யுத்ரகுல் ஃபுகரான் ஒரு ஹதீஸ் வருது புகாரில் 5177 ஹதீஸ்ல வருது. அதாவது செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்கல்ல, இந்த வலிமா விருந்து தான் ஆக மகா மோசமான விருந்துன்னு வருது. இதுல வலிமான் வந்திருக்குது. அப்ப இது வந்து மாப்பிள்ளை தரக்கூடிய வலிமான் அர்த்தம் இல்ல, பொதுவான எல்லா விருந்துக்கும் வலிமான் தான் அர்த்தம் என்று இவங்க வியாக்கியானம். பாருங்க, வலிமா என்ற வார்த்தை இவ்வளவு ஹதீஸ் நம்ம இப்ப மேற்கோள் காட்டின ஸைனபுடைய, சஃபியாவுடைய, இன்னும் பல மனைவிமார்களுடைய, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய எல்லா செய்தியிலையுமே ஒரு வலிமா என்பதை ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணுக்கு தரப்படக்கூடிய விருந்துக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க என்ன செய்றாங்க, வலிமானாவே எல்லா விருதுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுமா? அப்ப நீங்க திருமணத்தை சார்ந்து மட்டும் ஏன் வலிமான்னு சொல்றீங்க? ஏன் திருமணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் கொடுத்து அவங்க வலிமா கொடுக்க சொல்ல வேண்டியதானே நீங்க பெண் வீட்டுல? ஏன் திருமண நேரத்துல அதை குறிப்பிடுறீங்கன்றதுதான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படியாவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஆகுமாக்கி கொள்ளணும், அது வழிமுறையாக ஆக்கணும், அதை கூடுமான காரியமா மாத்தணும்ன்றதுக்காக எப்படியெல்லாம் இல்லாத விஷயத்தை என்ன செய்யறாங்க, திணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆதாரத்துல இல்ல. வலிமா என்று வந்து விட்டால் அது மாப்பிள்ளை தரக்கூடிய வலிமா தான். இதுல பெண் வீட்டு வலிமான்னு எங்க இருக்கு இந்த ஹதீஸ்ல? ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் அழைக்கப்படக்கூடிய வலிமா தான் மோசமான வலிமான்னு இருக்குல்ல, மோசமான வலிமா விருதுன்னு இருக்குல்ல, அது பெண் வீட்டு விருதுன்னு எங்க இருக்கு அந்த ஹதீஸ்ல? வலிமான் தான் இருக்கு, அது மாப்பிள்ளை வீட்டு விருது தானே. அது எதுக்கு நீங்க பெண் வீட்டு விருதுன்றதுக்கு நீங்க வலியை திணிச்சு போய் நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க? அப்படி வழிகேடான கருத்து என்ன செய்யறாங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுக்கும் ஆதாரம் கிடையாது. இன்னொன்னு பாருங்க, ஒரு வசனத்தை காட்டுறாங்க, இது பெண் வீட்டு சாப்பாடுக்கு ஆதாரமா. 4வது அத்தியாயம் 4வது வசனத்துல எல்லாம் சொல்றான், நீங்க பெண்களுக்கு மனமு வந்து மகரை கொடுத்துருங்க, மனசார என்ன செய்யுங்க, மகர் ஆண்களாகிய நீங்க பெண்களுக்கு கொடுங்க நல்லா சொல்றான்.
சொல்லிட்டு ஃபைன் திபுனலக்கும் அன் ஷையின் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனிஅம் மரியா, அந்த பெண்களாக உங்களுக்கு அந்த மகர்ல இருந்து விட்டு கொடுப்பார்களே, ஆனால் அந்த மணப்பெண்ணா இருக்கக்கூடிய அவங்க விரும்பி மனசார அந்த மகர்ல இருந்து விட்டு கொடுத்தா மாப்பிள்ளையாகி நீங்க சாப்பிடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். என் மனைவிக்கு நான் என்ன செய்யறேன், நான் ஒரு பெரிய சொத்தை கொடுக்குறேன், மகரா கொடுக்குறேன், ஒரு 8 கிராமோ 16 கிராமோ நான் நகையா கொடுக்குறேன், மகரா கொடுக்குறேன், ஒரு பொருளாதாரத்தை ஒரு சொத்தை கொடுக்குறேன். என் மனைவியா விரும்பி இந்தாங்க நீங்க வச்சுக்கிறீங்க, ஒரு 4 கிராம் நீங்க வச்சுக்கிறீங்க, நீங்க நிறைய எனக்கு கொடுத்துட்டீங்க, நீங்களே நீங்க சாப்பிடுங்க, நான் அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா நான் வைத்து அதை சாப்பிடுறது எனக்கு கூடும்ன்றத எல்லாரும் விளங்குறாங்க. எல்லாருமே இது இந்த கருத்து தான் விளங்குறாங்க. இவர் மட்டும் என்ன விளங்குறாரு, பெண் வீட்டு விருந்து கூடும்ன்றதுக்கு இது ஆதாரம் தான். இந்த வசனம் பெண் வீட்டு சாப்பாடு கூடும் அப்படின்றதுக்கு இந்த வசனம் ஆதாரம்ன்றாரு. இந்த வசனம் பெண் வீட்டு விருந்து பத்தி எதெல்லாம் பேசுதா? மகர் என்ற தொகையை மாப்பிள்ளை தான் கொடுக்கணும், பெண்ணுக்கு கொடுக்கணும், ஒரு சொத்தா கொடுக்கணும். அந்த சொத்துல இருந்து அந்த பெண்கள் மனசார உங்களுக்கு மன திருப்தியோட விட்டு கொடுத்தா நீங்க சாப்பிடுங்க, அந்த பெண்களாக மனசார கொடுத்தாங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்றதுல தவறு இல்லை என்ற பேசக்கூடிய கருத்தை தேவை இல்லாத ஒரு ஆதாரத்தை திணிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, இப்படி சொல்லக்கூடியதை பாக்குறோம். இந்த வசனம் மகர்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒன்றை கணவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல கணவனுக்கு ஒரு இது வரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசுது. இது இல்லாத ஒரு கருத்தை வேண்டுமென்ற என்ன செய்யறாங்க, பெண் வீட்டு விருந்து கூடுன்றதுக்கு இந்த வசனத்தை மக்கள் மத்தியில என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டுறாங்க. மக்கள் பார்த்து செயல்முறைப்படுத்தக்கூடிய நிலையை பாக்குறோம். ஆக இது ஒரு வழிகேடான கருத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆதாரம் இது பாருங்க, இதுவும் பெண் வீட்டு சாப்பாடு கூடுன்றதுக்கு அவங்க காட்டுறது எல்லாமே பாருங்க, ஏதாவது ஒன்னாவது உருப்படியான ஆதாரமா இருக்கான்னு பாருங்க. புகாரில 3472வது ஹதீஸ்ல இருக்கு. 72வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கு. என்னன்னு கேட்டா, கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம், கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரிக்காக எடுத்து சொல்றாங்க. இது கடந்த காலத்துல நடந்தது. அந்த மனிதர்களுடைய நாணயம் நேர்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும், முஸ்லீம் இப்படிதான் இருக்கணும், நாணய நேர்மையோட ஈமானோட இறையச்சத்தோட இப்படி இருக்கணும், கொடுக்கல் வாங்கல நேர்மையா இருக்கணும்ன்றத சுட்டி காட்டுறதுக்கு கடந்த காலத்தில் 2 மனிதர்கள் இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அதுல என்னன்னா, ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்குறாரு. ஏ என்ற நபர் ஒரு பி என்ற நபர்கிட்ட என்ன செய்யறாரு, ஒரு நிலத்தை வாங்குறாரு. நிலத்தை வாங்கி காசு கொடுத்து வாங்கின பிறகு பூமியை தோண்டி பார்க்கிறாரு. தங்கத்தாலான ஒரு புதையல் கிடைக்குது. தங்கத்தாலான ஒரு புதையல் என்ன செய்யுது, பி என்ற நபர் வாங்கினார்ல, அங்க நிலத்துல ஒரு புதையல் கிடைக்குது. புதையல் எடுத்துக்கிட்டு அவர் வர்றாரு, வந்து திருப்பி கொடுக்குறாரு. இந்தாங்க உங்ககிட்ட நான் ஒரு பூமி வாங்கினேன்ல, இந்த பூமிக்கு உள்ள தங்கத்தாலான ஒரு புதையல் இருந்துச்சு, இந்தாங்க வச்சுக்கிறங்க. இன்னமா இஷ்டரைத்து மின்கல் அருது வலம் அபுதா மின்கல் ரஹப, அதாவது உங்களிடத்துல நான் வாங்கினது இந்த நிலத்தை தான் வாங்கினேன், இந்த தங்கத்தை நான் வாங்கல, இந்த புதையலை நான் வாங்கல, இந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. இப்படி ஒரு நாணய நேர்மையை இங்க பார்க்க முடியுமா நீங்க உலகத்துல? இப்போ அடுத்தவன் காசை ஆட்டையே போடுறான். இவர் எப்படி இருக்காருன்னா, அந்த பூமியை தோண்டின பிறகு இது நம்ம காசு கிடையாது, அவர்கிட்ட தான் நிலம் வாங்கணும், பூமிக்குள்ள இருக்குது, அவர்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு ஓடி வந்து கொடுக்குறாப்புல. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, அவர் எவ்வளவு நேர்மையான ஆளுன்னு பாருங்க. வக்காலல்லதி லஹுல் அர்து, அந்த பூமிக்கு சொந்தமான நபர் இருந்தாரு அவரு. இன்னமா பியதுக்கல் அர்த வமா ஃபீஹா, உனக்கு நான் அந்த பூமியை வித்தது, அந்த நிலத்தை வித்தது, உள்ள இருக்கிற பொருளை சேர்த்துதான் வித்தேன்றாரு அவரு. உள்ள இருக்கிற புதையலை சேர்த்துதான் உனக்கு நான் வித்தேன், நான் பூமிக்கு மேல உள்ளதை மட்டும் நான் விற்கலப்பா, பூமிக்கு கீழே உள்ளதையும் சேர்த்துதான் வித்தேன் என்று சொல்கிறார். 2 பேரும் ஏற்றுக்கொள்ளல. உன்னுடையதான் இவர் நிக்கிறாரு, இல்ல உன்னுடையதான் அவர் நிக்கிறாப்புல. 2 பேரும் ஒரு நீதிபதி ஒருத்தர்கிட்ட போறாங்க, எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்கிறாரு. இருக்கு. என்ன குழந்தை இருக்கு? ஆண் குழந்தை இருக்கு. உங்களுக்கு? எனக்கு பெண் குழந்தை இருக்குன்றாரு. அப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, திருமணம் முடிச்சு வைங்க. உங்க 2 குழந்தைகளையும் சேர்த்து, உங்க ஆண் குழந்தையையும் உங்க பெண் குழந்தையும் 2 பேரும் மனம் முடிச்சு வச்சிருங்க. மனம் முடிச்சு வச்சுட்டு அன்ஃபிகு அலா அன்ஃபுசிஹிமா மின்ஹு வ தஸத்தகா, அந்த 2 பேருக்கும் அந்த புதையல்ல இருந்து செலவு செய்யுங்க. புதையல்ல இருந்து அந்த 2 பேருக்கு என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, திருமணம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு செலவு செய்து விட்டு மீதி பொருளாதார தர்மமாக கொடுங்க என்று அவர் தீர்ப்பு கொடுத்தார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த சமுதாயத்தினுடைய நாணய நேர்மைக்காக எப்படி கொடுக்கல் வாங்கல நம்ம சரியா இருக்கணும்ன்றதுக்காக சுட்டி காட்டுறாங்க. இந்த செய்தியை புகாரில 3472வது ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இதுல என்ன படிப்புன, நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம ஆசைப்படணும், அடுத்தவனுடைய காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, நாணய நேர்மையா இருக்கணும் இருக்குல்ல. இந்த செய்தியை எதுக்கு இவங்க காட்டுறாங்கன்னா, பெண் வீட்டு சாப்பாடு கூடுன்றதுக்கு. எப்படியா? அப்போ பாருங்க, 2 பேருடைய காசு இதுல உள்ள சேருது இல்ல, 2 பேருக்கு செலவு செய்யுங்க அவங்க சொல்றாங்கல்ல, அதுல இருந்து பெண் வீட்டு சாப்பாடு கூடும். எந்த ஒண்ணுக்கும் நேரடி உங்களுக்கு ஆதாரமே கிடையாது. கல்யாணம் எப்படி நீங்க காட்டணும், திருமணம் ஆச்சு பெண் வீட்டுல சாப்பாடு போட்டாங்க என்ற நீங்க ஆதாரத்தை காட்டணும்.
அப்படி ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்படி சுத்தி வளைச்சு இப்படி இப்படி வந்து ஆதாரம் காட்டுறதை பாக்குறோம். இந்த எந்த ஆதாரமுமே பெண் வீட்டு விருந்துக்கு ஆதாரம் ஆகாது. மாப்பிள்ளை தான் வலிமா விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு நம்ம ஆதாரமா பாக்குறோம். இது ஒரு வழிகேடான கருத்துன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்களே சொல்லக்கூடிய கருத்துல பாக்குறோம், வலிமான்றது மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். பெண் வீட்டுல வலிமானவங்க கொடுத்தாங்கன்னா பெண் வீட்டுல கூப்பிட்டவங்க கொடுத்தாங்க தவறு கிடையாது. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாதான் அவர் சொல்றாரு, நம்ம பாக்குறோம், நீங்க பாதி காசு நான் பாதி காசுன்னு சேர்த்து பண்ணிடக்கூடாதான். மாப்பிள்ளை வீட்டுல பாதி காசு பெண் வீட்டுல பாதி காசு சேர்த்து பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க, கலப்படம் பண்ணிட்டீங்க. அது மட்டும் கூடாது, மற்றதெல்லாம் கூடும். இதுலயாவது பாதி காசு அவங்க செலவு செய்யறாங்க, அதுல முழு காசுல அவங்க செலவு செய்யறாங்க. இப்ப நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? திருமணம் சமுதாயத்தில் நடக்குது. எப்படி அவங்க கூப்பிடுறான், கூப்பிடும் போது நிக்கா சாப்பாடு, அதாவது வலிமா சாப்பாடுன்னு சொல்லி கூப்பிடுவான். வலிமான அவன் கூப்பிடுறது பெண் வீட்டுக்கு தான். அதுல எவ்வளவு பேர் எண்ணிக்கை வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? நடைமுறையில் பாக்குறீங்களா இல்லையா நீங்க? உலகத்துல 1000 2000 பேர் அவன் எண்ணிக்கை சொல்லுவான். பெண் வீட்டு விருந்துன்னு வரும்பொழுது 1000ல 2000 3000 இதெல்லாம் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. நான் குறைஞ்சதுதான் சொல்றேன். அந்த மாதிரி வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு வருவாங்க. பெண் வீட்டு காசுல அதிகமான வலிமா விருந்து. 2வது நாள் ஒரு விருந்து நடக்கும், மாப்பிள்ளை வீட்டு விருந்து. அதுல பாத்தீங்கன்னா இதுல 2000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அதுல 500 பேர் கலந்துக்கிறது அதிகம். புரியுதா உங்களுக்கு? நீங்க எதுக்கு ஆதாரம் எடுத்து கொடுக்குறீங்க? இந்த பெண் வீட்டு விருந்துக்கு எந்த வழிகேடான காரியம் இந்த சமுதாயத்தில் அரங்கேறி கொண்டிருக்குதோ அதுக்கு நீங்க ஆதாரம் இருக்குன்ற எடுத்துக்காது. அது எந்த ஆதாரமும் நிற்காது. அப்ப இவங்க ஆல்ரெடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வலிமா விருந்தே கேலி கூத்தாக்கி வச்சிருக்கிறாங்க. மாப்பிள்ளை தான் தர வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வலிமா விருந்த பெண் வீடாக ஆக்கி வைத்து விட்டு 2000 பேர் 3000 பேர் என்று பெண் வீட்டுல எல்லாத்தையும் சுரண்டி அதை வலிமா விருந்து போட்டு விட்டு மாப்பிள்ளை வீட்டுல பேருக்கு அடையாளத்துக்கு ஒரு 300 400 500 பேர்னு சொல்லி ஒரு குறைவான நபர்களை கூப்பிட்டு 2வது நாள் போடப்படக்கூடிய ஒரு விருந்துன்றது டம்மி விருந்தா இருக்கு. இங்க வலிமா விருந்து நிக்கா விருந்துன்னு போடப்படக்கூடிய விருந்து பெண் வீட்டு சாப்பாடை தான் முழுக்க முழுக்க வாங்குறாங்க. அப்ப அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்கு? அது ஒரு வரதட்சணை இல்லையா அது? ஆகவே இது போன்ற ஒரு காரியங்கள் நம்ம விலகணும். வலிமா விருந்து என்பதை மாப்பிள்ளை தரப்பில் இருந்தால் தரப்படக்கூடிய விருந்து தான் வலிமா விருந்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுதான் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் வீட்டுல வலிமா விருந்து போடுறதுக்கு மார்க்கத்துல எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்